உங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வாங்க. எஸ்ஐபியை முடிஞ்சால் ஸ்டெப் அப் பண்ணுங்கள். இந்தியா ஆஸ் அன் எக்கனாமியாக பார்க்கும்போது தேர் ஆர் சம் பேராமீட்டர்ஸ் விச் வி நீட் டு செக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் 7% கன்சிஸ்டண்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 யூனிட் இருக்குன்னா நான் இதை வந்து எப்படி 1,00,000 யூனிட்ஸாக நான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்து எப்பப்பெல்லாம் உங்களால் புஷ் பண்ண முடியுமோ மணியை அப்போல்லாம் keep pushing money to accumulate more number of units on that particular fund. Hi friends, happy to see you again. Market correction ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 to 12% market fall ஆயிருக்கு. என்ன பண்ணணுங்கிறது தெரியல நமக்கு. அதே மாதிரி நியூவாக ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. இதில் வந்து டிஸ்பைட் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஒரு 5 வழி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அந்த 5 வழிகள் என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவோட மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லாட் ஆஃப் நாய்ஸஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் கரேஜியஸாக இருக்கணும் இந்த மாதிரி டர்புலன்ட் டைம்ஸில் அப்படிங்கிறத இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முடிக்கும் போது you will gain lot of confidence that I can promise you. இந்த வீடியோ முடியும் போது ஒரு சின்ன கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டராக மாறிட்டீங்கிறது அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி நாய்ஸஸ், டர்புலன்ட் டைம்ஸு, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி எதுவுமே உங்களை வந்து டிஸ்டர்பே பண்ணாதுங்க. With that note, let me get into today's content. Please stay connected till the end. And this is Mahesh from Future Wealth Investments. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். லெட் மீ மூவ் ஆன் டு தி டுடேஸ் கான்டென்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒய் த மார்க்கெட் ஃபாலோஸ். மார்க்கெட் ஏன் ஃபால் ஆச்சு ஆர் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரீசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுங்க. ஸோ வார், ஒரு 2 கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற வார். அண்ட் தேர்டு என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ், கார்பரேட்டோட ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக ப்ராமிசிங்காக வரல. இது ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஎஸோட கண்டினியூஸ் செல்லிங்க. லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 lakh crore மணியை வந்து எஃப்ஐஎஸ் ஹவ் சோல்ட் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் இந்தியன் மார்க்கெட். இந்த 4 ரீசனால் தான் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கரெக்ஷன் வந்து குவைட் நார்மலான ஒரு விஷயமா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கரெக்ஷனுங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த 10 to 12% ஆர் 15% கரெக்ஷனுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இது ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு கேட்டிங்கன்னா வருஷம் இந்த மாதிரியான வாலட்டிலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனோட தான் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஒரு 4 ஸ்லைட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எத்தனை வாட்டி நடந்திருக்கு, அதுக்கப்புறமா மார்க்கெட் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நான் இப்போ வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ் காட்டும்போது பாஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குங்க. ஸ்லைட் நம்பர் 1, இந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு க்ளீனாக ஒரு விஷயம் புரியுது. எவ்ரி இயர் ஆன் இயர் நம்மளுக்கு வந்து இந்த 10 to 20% ஃபாலுங்கிறது குவைட் காமனான ஒரு விஷயம். அண்டு இன்னொரு ஒரு விஷயம், சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா வெறும் 4 வருஷம் மட்டும்தான் இந்த 10% கரெக்ஷன் ஆகாதது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் மட்டும்தான் நடந்திருக்குங்க இந்த 44 வருஷத்தில். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984 9% நடந்திருக்கு. அண்ட் 7% ஃபாலுங்கிறது பார்த்தீங்கன்னா 2014 நடந்திருக்கு, 2017 -4%, 2023 -7%ங்க. மிச்சம் எல்லா வருஷமுமே நம்மளுக்கு வந்து 10% அண்ட் எபோவ் ஃபாலுங்கிறது ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இப்போ நம்ம மார்க்கெட்டோட ஃபாலை பார்த்தோம். அதுக்கப்புறமா இது வந்து டெம்பரரி டிக்ளைன்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேலண்டர் இயர் முடியும் போது அது வந்து நெகட்டிவாகவே தான் முடிஞ்சிருக்கா இல்லை பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 out of every 4 years வந்து டிஸ்பைட் திஸ் ஃபால் மார்க்கெட் ஹஸ் எண்டட் வித் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸுங்க. அதுதான்
இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 2020 38% வரைக்கும் கோவிட் டைமில் ஃபால் ஆச்சு. ஆனால் மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 16% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கு 2014 பார்த்தீங்கன்னா -7% இருந்திருக்கு, 30% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 2012 பார்த்தீங்கன்னா -13% ஃபால் ஆயிருக்கு இன்ட்ரா இயரில், 27% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா -10% ஃபால் ஆயிருக்கு, முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா 14% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் மார்க்கெட்டோட இந்த டெம்பரரி டிக்ளைன்ஸுங்கிறது இதெல்லாம் குவைட் காமன். இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு ரேலி பிக்கப் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்த சார்ட் நம்ம இப்போ போகலாம். அடுத்த சார்ட் பார்க்கும்போது அதே தான். இதுதான் வந்து இன்னொரு அதர் ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்கோம். 2019 பார்த்தீங்கன்னா -10% மார்க்கெட் இன்ட்ராயரில் ஃபால் ஆயிருக்கு, ஆனால் 14% கெயின்ஸோடு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா -16%, ஆனால் பாசிட்டிவாக 4% கொடுத்து முடிஞ்சிருக்கு. 21 -10% அண்ட் 22% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு விஷயம் க்ளீனாக புரியுது. ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10% ஃபால் ஆர் 10 to 20% ஃபாலுங்கிறது குவைட் காமன். இதை வந்து நம்ம ஒரு அனாலஜியோட சொல்லணும், இல்லை நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நம்ம வந்து பைக் ரைடிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு சொல்லலாம். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் கேட்போம், நம்ம சொந்தக்காரங்க மூலமாக கூட கேட்போம், வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருந்தாலும் நம்ம பைக் ஓட்டுறதை தவிர்க்கிறோமா? நம்ம ரெகுலராக பைக் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விழுந்துக்கிட்டு இருக்கோமா? இல்லை இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த டைம் வி ஆர் ரீச்சிங் ஹோம் ஆர் வி ஆர் ரீச்சிங் அவர் டெஸ்டினேஷன் வெரி வெரி சேஃப்லி. பிகாஸ் நம்ம வந்து ப்ரிகாஷனரியாக சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாக நடக்குது அண்ட் வி ஆர் ரீச்சிங் அவர் டெஸ்டினேஷன்ஸ் வெரி வெரி சேஃப்லி. ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்னால் நம்ம ஹெல்மெட்டை போடுறோம், நிதானமாக வண்டியை ஓட்டுறோம், 2 சைடில் இருக்க ரியர் வியூ மிரரை பார்க்குறோம், எங்கே நம்ம ஹார்ன் கொடுக்குறோமோ ஹார்ன் கொடுக்குறோம். ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுற விபத்துகள் வந்து கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணால் கூட சிக்னலில் சும்மா நிற்கும் போது நம்ம வந்து தட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதோட மேக்ரோஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூட இட் வில் ஹாவ் அன் ஹியூஜ் இம்பேக்ட் வித் இந்தியன் மார்க்கெட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட மேக்ரோஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இதை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டன் பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா, லைக் HbA1c கரெக்டாக இருக்கா, லிப்பிட் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கா, பிபி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்து ஓகே நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க, யூ ப்ளீஸ் கேரி ஆன். ஆர் நம்மளுக்கு ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, இல்லை எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க இல்லையா. இந்தியா ஆஸ் அன் எக்கனாமியாக பார்க்கும்போது தேர் ஆர் சம் பேராமீட்டர்ஸ் விச் வி நீட் டு செக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் 7% கன்சிஸ்டண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வரப்போகிற வருஷங்கள்லையும் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது டாக்ஸ் கலெக்ஷன். டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆர் ஹிட்டிங் ஆல் டைம் ஹை. ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஆர் ஹிட்டிங் ஆல் டைம் ஹை. இந்தியாவோட பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள் கம்பேர்ட் வித் அவர் நெய்பரிங் கண்ட்ரிஸ். பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, சைனாவை எடுத்துக்கோங்க. வேறு எந்த கண்ட்ரியோட நீங்கள் கம்பேர் பண்ணாலும் இந்தியா இஸ் இன் அ வெரி வெரி குட் பொசிஷன் பொலிட்டிக்கலி ஐம் டாக்கிங் அபவுட். அதே மாதிரி இந்தியாவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஆர் வந்து இந்தியாவை ப்ரொப்பல் பண்ண போகிற இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டிவிடென்ஸுங்க. நம்மளோட கண்ட்ரியில் தான் யங்கஸ்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக உள்ள கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரி தாங்க. அதாவது நம்மளோட ஆவரேஜ் பாப்புலேஷனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 29 இயர்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2048 வரைக்கும் இந்த ஏஜ் குரூப்பில் தான் வந்து நம்மளோட ஆவரேஜ் மீன் பாப்புலேஷன் இருக்குங்கிற மாதிரி எஸ்டிமேட் இருக்குது. இது எதுக்கு இந்த பாயிண்ட் நான் மெயினாக சொல்கிறேன்னா, யங்கர் பாப்புலேஷன் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இன்கம் பொட்டென்ஷியாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் வித் லெஸ் தேன் 25 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போதும், அதே மாதிரி எபோவ் 55 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போதும் யங்கர் பாப்புலேஷன் பிட்வீன் 25 to 50 ஆர் 55 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவங்களோட இன்கம் பொட்டென்ஷியாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இன்கம் பொட்டென்ஷியாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி they will be spending more இல்லையா. in a way that is going to help the economic growth of the country. plus உங்களுக்கு
செலவு பண்ணினாலும் இட் இஸ் கோயிங் டு கெட் ரிஃப்ளெக்டட் இன் தி கார்ப்பரேட் பேலன்ஸ் ஷீட்டு, சேவ் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தி மார்க்கெட் டு க்ரோ டு தி நெக்ஸ்ட் லெவல் இல்லையா. ஸோ அதனால் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்தியா இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு புரியுதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டைமில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வாங்க. எஸ்ஐபியை முடிஞ்சால் ஸ்டெப் அப் பண்ணுங்கள். செகண்ட், நீங்கள் முன்னாடி லம்சம் போட்டு அது எஸ்டிபி மூலமாக நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஈக்விட்டி ஃபண்டுக்கு அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் ஒரு 20 or 25% ஆஃப் மணியை டெட்லேருந்து ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணி வைக்கலாம். தேர்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு ஃபண்டை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். இட் கேன் பி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் ஆர் மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், டிபெண்டிங் அப்பான் யுவர் கோல்ஸ் அண்ட் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபண்டை டார்கெட் பண்ணுங்கள். அதுக்குள்ள யூனிட்ஸ் அக்குமுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 யூனிட் இருக்குன்னா, நான் இதை வந்து எப்படி 1,00,000 யூனிட்ஸாக நான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்து எப்பப்பெல்லாம் உங்களால் புஷ் பண்ண முடியுமோ மணியை, அப்போல்லாம் கீப் புஷிங் மணி டு அக்குமுலேட் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் ஃபண்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த நாய்ஸஸ்லாம் உங்கள் காதுக்கே வந்து சேராது. அண்ட் எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண மாட்டீங்க, மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன். ஏன்னா கீழே விழுந்தால் உங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் ட்ரை டு புஷ் இன் மோர் மணி டு அக்குமுலேட் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். வார் வந்தாலும் சரி, ரெசஷன் வந்தாலும் சரி, நத்திங் வில் இம்பேக்ட் யுவர் எமோஷன்ஸ். ஃபோர்த், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ப்ளீஸ் ட்ரை டு மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ் டியூரிங் தீஸ் டர்புலன்ட் டைம்ஸ். ஏன்னா இந்த டைம் தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணணும். நிறைய பேர் தப்பு செய்கிறது, தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமும் அவங்களோட எமோஷன்ஸாக தான் இருக்கும். இந்த டைமில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, இல்லை போட்ட மணியை எடுத்துடுறது, நான் பேசாமல் திரும்பி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டோட வெளில போய் நான் டெட் ஃபண்ட்ஸ்லேயும் இல்லை கோல்டு ரியல் எஸ்டேட்லேயே பார்க் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய டயலமோ வரக்கூடிய டைம் இந்த டைமுங்க. ஆனால் இந்த டைமில் உங்களோட எமோஷன்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணாங்க அதுக்கு சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆப்பை பார்க்குற ஹேபிட் டெய்லி இருந்ததுன்னா, ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணுற இந்த போர்ட்ஃபோலியோ ஆப்பை நீங்கள் டெய்லி பார்க்காதீங்க. மந்த்லி ஒன்ஸ் பார்க்குற அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டில் இஃப் யூ ஆர் கெட்டிங் டெம்ப்டட் டு see the ஆப் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா, தயவு செய்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இது பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். எனிவே மந்த்லி ஒன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் தி வெல்த் ரிப்போர்ட், அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடு ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. லாஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டோன்ட் வாட்ச் எனி ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூப் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம். ஏன்னா ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் நாட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க எந்த சர்டிஃபிகேஷனும் பண்ணல. அண்ட் அவங்களோட நோக்கம் என்னென்னா, எனக்கு வந்து வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் சப்ஸ்கிரைபர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவங்களோட நோக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா, மார்க்கெட்டை பற்றி ஒரு அப்டேட்டோ, இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு நான் என்ன பண்ணுங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் ரைட்டான பீப்புள். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு 1 பாயிண்ட் காண்டாக்ட் இருக்கும். அடுத்தது என்ன நீங்கள் பண்ணணும், ஏன்னா they would have seen these kind of market ups and downs in the last 15 or 20 years time. அப்போது அவங்க தான் ரைட்டான பீப்புள். ஃபின் இன்ஃப்ளூயன்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டு நடக்காத மாதிரி நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்கணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு கேள்வியோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுனா பெரிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கலான ஒரு கொஷின் தான். இப்போ மார்க்கெட் வந்து அப்ராக்சிமேட்லி 23,500 லெவல்ஸில் இருக்குது. நான் இதை ஷூட் பண்ணும்போது ஸோ மார்க்கெட் ஹஸ் ஆல்ரெடி corrected by around 3,000 points, close to about 12% மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. இங்கேருந்து ஃபர்தராக டவுன் சைட் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மே கெட் கரெக்டட். நிஃப்டி ஐம் டாக்கிங் அபவுட். எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது எந்த லெவலுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. டவுன் சைட் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 10% கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த லெவல்லேருந்து. அப்போ 2,000 பாயிண்ட்டுங்கிறது இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து என்னை ட்ரைவ் பண்ணுதா, ஆர் இங்கேருந்து 10 வருஷத்தில் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 1,00,000 பாயிண்ட்டுக்கு ரீச் ஆக போகுது. எப்படி அவ்வளோ நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, லாஸ்ட் 44 இயர்ஸில் மார்க்கெட் இஸ் க்ரோயிங் அரௌண்ட் 15%. நான் சொல்கிறது 12% ரிட்டர்ன்ஸில் இங்கேருந்து மார்க்கெட் க்ரோ ஆச்சுனாலே நிஃப்டி வில் டச் 1,00,000 பாயிண்ட்ஸ். அப்போ கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆக போகுது. நான் வைக்க போகிற கேள்வி என்னென்னா, இந்த 2,000 பாயிண்ட்டை பார்த்து நம்ம மார்க்கெட் விட்டு வெளில நிற்கிறதோ, இல்லை எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதோ, இல்லை வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம போடாமல் இருக்கிறதோ, மார்க்கெட் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறது கரெக்டாக, இல்லை
நான் வந்து இங்கேருந்து அப்சைட் பொட்டென்ஷியல் இங்கேருந்து 4 மடங்கு மார்க்கெட் இங்கேருந்து 10 வருஷத்தில் க்ரோ ஆக போகுது. அதை பார்த்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் இப்போ உள்ள இறக்கணுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதிலை தேடுங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக மாறுவீங்க. இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ லவ் டு see those comments. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். நான் ஸ்லைட்ஸ் காமிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த டேட்டாலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வித் தட் நோட், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப். வி வில் கேட்ச் அப் இன் another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.